கேரளா ஸ்டைல் மத்தி மீன் விட்டது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சாலை வாங்கி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ சாலையும் வந்து 50 ரூபா தான். நல்ல மலிவாகவும் இருந்தது, சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அதனால் அழகாக வாங்கிட்டோம். இதை ஃபுல்லாக வந்து கழுவி இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இந்த ரெசிபியோட மெயினே வந்து இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் அதே மாதிரி பூண்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா உரித்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பெருசாக இருந்தது சின்ன வெங்காயம். ஸோ அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். பூண்டும் நல்லா பெருசாக இருந்தது. புது மண் சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டியை வச்சு நல்ல சூடு ஏறுற வரைக்கும் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 100லேருந்து 150 ml வந்து நான் தாராளமாக சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நல்ல சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வசங்க விட்டுருங்க. அது பாட்டுக்கு வசங்கிட்டு இருக்கும். இந்த ரெசிபி வந்து கேரளாவில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த மத்தி மீன் அப்படின்னாலே விட்டது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அங்கே. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ஒரு டைம் அது செஞ்சு பாருங்கள். எல்லா மீன்லேயும் பண்ணலாம், ஆனால் இந்த மத்தியில் தான் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது பெங்களூர் தக்காளி தான். இதை வந்து நல்ல நம்ம பிரியாணிக்கெலாம் வெட்டுவோம்ல நீல வாக்கில், அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல தின் ஸ்லைஸாக வெட்டினோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வசங்கி குழஞ்சி வந்துடும். ஸோ 2 தக்காளியை வந்து வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த தக்காளி வந்து நல்லா வசங்கி குழஞ்சி வரும். தக்காளியே போட்டது தெரியாத அளவுக்கு குழையணும், அந்த அளவுக்கு அது வசங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டிங்க அப்படின்னா கலர் வந்து நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடிய தனி மிளகாய் தூளே நல்ல கலராக இருக்கும். அதனால் நான் வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணல தனியாக. இதில் வந்து 1 கப் போல் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி இந்த தக்காளியே போட்டிருக்கிறது தெரியாத அளவு குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அது பாட்டுக்கு அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். திரும்ப ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஒரே ஒரு கப் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி கட்டியாக எடுத்துக்கலாம். நம்ம கட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். கறியில் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வந்து புளி சேர்த்துடலாம். நம்ம புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகுலேயே இந்த வெள்ளை மிளகு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 பச்சை மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 வெள்ளை மிளகு சேர்த்துருக்கேன். கீரி அந்த காம்போடு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு அதோட மனம் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீன் சாலை மீனை வந்து சேர்த்துடலாம். ஒன்று ஒன்றா சேருங்க, மொத்தமாக போடாமல் ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. மெதுவாக போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டு மீனை போட்ட உடனே ஒரு மிக்ஸ் வேணால் நம்ம வந்து கரண்டியில் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நல்ல மீன் வந்து நல்ல குழம்புல முங்குற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு நல்லா வற்றி இந்த அளவுக்கு வரும்போது கரண்டியே யூஸ் பண்ணக்கூடாது. சட்டியை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து மல்லி இலையை வந்து பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை ஒரு காம்பு அப்படியே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்ல சுட சுட சாதத்தில் வந்து இந்த மத்தி விட்டதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.